கனிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹுடைய கிருபையால் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ரமலானை நாம் அடைந்தோம், நோன்புகள் நோற்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலானுடைய காலத்தை 3 விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு பிரித்து தந்திருக்கிறான். முதல் பத்தை ரஹ்மத், இறங்கக்கூடிய ஒரு பத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 10 நாட்கள் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது. ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் நம்மிடத்திலிருந்து எந்த அளவிற்கு வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரமதானினுடைய 2வது 10 பாவ மன்னிப்பை அதிகமாக மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு 10 நாட்களாக இருக்கிறது. அந்த 2வது 10 நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த 10 நாட்களும் நாளை மறுதினத்தோடு நிறைவடைகிறது. வெள்ளிக்கிழமை அஸ்ர் மகரிபோடு நமக்கு முழுமையாக ரமதானின் 2வது 10 நாட்கள் நம்மை விட்டும் இடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், இந்த 2வது 10 நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான். எத்தனை நபர்கள் நம்மில் ரமதானுடைய நோன்பை முன்னிறுத்தி, ரசூலுல்லாஹுடைய இந்த ஹதீஸை முன்னிறுத்தி தொழுகையின் போதோ அல்லது தொழுகைக்கு வெளியேவோ வேறு நேரங்களிலேயோ அதிகமாக பாவ மன்னிப்பை தேடியிருக்கிறோம். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கான ஆயிரக்கணக்கான வழிகள் நம்மை சுற்றி இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரே ஒரு அமலை இந்த 10 நாட்களில் நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா என்பதை கவலையோடு யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே தொழுகுதல், நோன்பு வைக்குதல், நம்மால் முடிந்த அளவுக்கு இபாதத் செய்யுதல் என்பது நன்மையை ஒரு பக்கம் அதிகப்படுத்தும், அதே நேரத்தில் பாவங்களை குறைக்கும் என்று இருந்தாலும் கூட, குறிப்பாக யார் பாவ மன்னிப்பை நோக்கி விரைந்து வந்தார்கள் என்பதை முடியக்கூடிய இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும். அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய 10 நாட்களுக்கான ஆயத்த பணிகளைத்தான் இப்பொழுது நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன ஆயத்த பணி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே ஒற்றைப்படையான இரவுகளில் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு இருக்கிறது. யார் ஒருவர் லைலத்துல் கத்ரினுடைய இரவை அடைந்து அந்த இரவை பரிபூரணமான முறையில் கழித்து இறைவனால் அந்த அமல் அங்கீகரிக்கப்படுகிறதோ, யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அவர் அந்த ஒரு நாளில் செய்த அமல் 1000 மாதங்கள் செய்ததற்குண்டான கூலி இருக்கிறது. சூரா அல் கத்ரில் தினமும் நாம் வித்ர்வாஜிபில் ஓதுறமா இல்லையா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருங்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 நாள் இல்லை, 1000 நாள் வச்சாலே கிட்டத்தட்ட 3 வருஷம். 1000 மாதங்கள் என்று சொன்னால் எத்தனை நாட்கள் என்பதை நாம் கணக்கிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய சிறப்பிற்குரிய ஒரு நாள் கடைசி 10 இருக்கிறது. நம்மை நாமே சுருக்கிக் கொள்ளுகிறோம் 27வது கிழமை என்பதாக. அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருந்தாலும் கூட, ஒரு வகையில் 27வது நாள் லைலத்துல் கத்ராக இருந்தாலும் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ரினுடைய அந்த இரவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அனுமானங்கள் தான் 27 தவிர உறுதியான சொல் அல்ல. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 27வது நாள் மட்டுமல்லாமல் எல்லா ஒற்றைப்படையான நாட்களையும் அமலை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டும். அதில் ஆகச்சிறந்த ஒரு அமல், கடைசி 10 செய்யக்கூடிய அமல்களிலே ஆகச்சிறந்த அமல் எதுன்னு கேட்டால் அதுதான் இஅ்திகாஃபினுடைய ஒரு அமல். ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு முஃமினும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பள்ளிவாசலின் பக்கம் தன்னை இஅ்திகாஃபின் பெயரால் ஒதுக்கி பார்க்க வேண்டும். அது கிட்டத்தட்ட நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா கடமை என்றே சொல்லலாம். என்ன காரணம்? பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய துனியா. பள்ளிவாசலை விட்டு வெளியே கால வச்சோன்னு சொல்லி சொன்னால் நன்மைக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. எந்த அளவிற்கு நாம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும்னு சொன்னால், பள்ளிவாசலுக்கு உள்ளேயே நன்மைக்கான முகாந்திரங்கள் இல்லை. உள்ளுக்குள்ளேயே கேலியும் கிண்டலும் விளையாட்டும் பொய்யும் புறமும் நிறைந்திருக்கக்கூடிய சமயத்தில் நன்மையை நாம் எங்கே சென்று தேடுவோம்? எனவேதான் இமாம்கள் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல்லாஹ்வுக்காக 10 நாட்கள் உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களிலே ஆகச்சிறந்த அமலாக இஅ்திகாஃப் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி 10 ஆண்டுகளில் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து 1 வருடம் கூட விடாமல் பரிபூரணமாக அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஒரே 1 வருஷம் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபுக்காக வேண்டி வருகின்ற பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஏத்திகாஃபுக்காக அனுமதி கேட்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்த உடனே எல்லா மனைவிமார்களுக்கான பொதுவான அறிவிப்பாக கருதி எல்லா மனைவிமார்களும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏத்திகாஃப் இருக்காமல் எல்லா நபர்களையும் கலந்து செல்ல சொல்லிவிட்டு அவர்களும் ஏத்திகாஃப் இருக்க மாட்டாங்க. கடைசி வருஷம் வஃபாத் ஆகக்கூடிய அந்த வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்ததாக ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்தில் ஊரில் ஒரு நபராவது குறைந்தபட்சம் ஏத்திகாஃப் என்கிற பெயரிலே பள்ளிவாசலில் அவர்கள் இருக்க வேண்டும். ஏத்திகாஃப் 3 விதமான வகைகளில் இருக்கிறது. ஒன்று சுன்னத்தான ஏத்திகாஃப் இருக்கிறது, வாஜிபான ஏத்திகாஃப் இருக்கிறது, அதே நேரத்தில் நஃபிலான ஏத்திகாஃப் இருக்கிறது. அதனுடைய வகைப்பாடுகள் அமல்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயம் ஏத்திகாஃபுக்காக நம்மை நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு நபர்கிட்ட கேட்டாலும் சரி, வாங்களேன் ஒரு நாளைக்கு ஏத்திகாஃப் இருந்து பாருங்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? வேலைகள் அதிகமாக இருக்கிறது, உடல்நிலை சரியில்லை, நோய் நொடிகள் இருக்கிறது, படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், நாம் சம்பாதித்தால் தான் குடும்பம் நகரும், இது மாதிரியான ஏராளமான ஒரு காரணங்களை சொல்லி நம்மை நாமே பிற்படுத்திக் கொள்ளுகிறோம். நாம் இல்லாட்டியும் நம்முடைய குடும்பம் நடக்கும். யோசித்து பாருங்களேன், நாம் பள்ளிவாசலில் வந்து ஏத்திகாஃப் இருங்கன்னு சொல்கிறோம், வேலை இருக்குது, வெட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கே ரூஹு போயிடுச்சுன்னா அந்த வேலைகள் அப்படியே நின்று விட போகிறதா? இல்லை, வேறு யாராவது ஒருவர் அந்த வேலையை செய்வார். அதே போலத்தான் நம்முடைய எல்லா அமல்களையும் மௌத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இல்லாட்டி துனியா இயங்காது என்கிற சிந்தனையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில் எல்லாமே நாம் இருந்தாலும் நடக்கும், இல்லாட்டியும் நடக்கும். நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தை, நம்முடைய வீடு எல்லாமே யோசித்து பாருங்க. ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு ஆண் இறந்து விட்ட காரணத்தினால் அந்த வீடு ஸ்தம்பிச்சு அப்படியே நின்றுமான்னு கேட்டால் கிடையாது. 3 நாள், 7 நாள், 10 நாள், 20 நாள் ஆச்சுன்னா வளமையாக அவர் இருந்த பொழுது எப்படி இயங்கியதோ அதே போல இயங்கிக் கொண்டு தான் இருக்கும். துனியாவிலே வர்றதும் போறதும் சகஜம். இதற்கு மத்தியிலே நன்மையை எந்தெந்த விதத்திலெல்லாம் சம்பாதித்துக் கொள்ள முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். கேலியான வீணான காரணங்களை சொல்லி நன்மையான காரியங்களிலிருந்து தப்பிவிடக்கூடாது. அடிக்கடி நம்முடைய விளக்கத்திற்காக வேண்டி கடையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். ஒரு அரசர் தன்னுடைய அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் ஒன்று சேர்த்து சொல்லுவார், இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நான் ஒரு சலுகை தருகிறேன், நீங்கள் இந்த அரண்மனையில் எதை எடுத்தாலும் அது உங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவார். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்க, கசானாக்களை நான் திறந்து விடுகிறேன், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க. எல்லாம் ஓடுவாங்க, தங்கத்தை பாலம் பாலமாக அள்ளுவார்கள், வைரத்தை எடுப்பார்கள், வைடூரியத்தை எடுப்பார்கள். அரசருக்கு பக்கத்தில் இருந்து விசிறியை வீசி கொண்டிருந்த அந்த பெண் அரசரின் மீது கை வைத்துக் கொள்ளுவாள். அரசரின் மீது கை வைத்து கொண்டு அரசாட்சியையே தனதாக்கி கொள்ளுகிறேன், இந்த அரசர் எனக்கு கிடைச்சிட்டா அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைத்ததை போல. எல்லாம் என்ன செய்கிறாங்க, மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோ தங்கம் எடுப்பாங்க, 20 கிலோ தங்கம் எடுப்பாங்க. நான் அரசரின் மீது கை வைக்கிறேன், அவருடைய ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா தங்கமும் எனக்கு சொந்தம், எல்லா ராஜ்யமும் எனக்கு சொந்தங்கிற அடிப்படையில் அந்த பெண் அந்த அரசரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவாள். இதன் மூலம் சாதுரியமாக ஒட்டுமொத்த அரசாட்சியையும் அவர் எடுத்துக்கொண்டார் என்று நமக்கு வரலாறுகளில், கதைகளில் சுருக்கமாக நமக்கு சொல்வார். இது மாதிரியான ஒரு அமல்தான் ஈத்திகாஃபுடைய அமல். ஏத்திகாஃபின் மூலம் நாம் நேரடியாக இறைவனுடைய வீட்டிற்கு வந்து சேருகிறோம். இந்த பள்ளிவாசலில் ஒரு நாள், ஒரு நொடி, ஒரு நிமிடம் இருப்பதும் கூட பரக்கத். அடிக்கடி நாம் சொல்லுவோம், பாங்கு சொல்லிட்டா பள்ளிவாசலில் ஒழு செய்துவிட்டு ஒருவர் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகின்ற பொழுது இஹ்ராமை கட்டி கொண்டு காபாவிற்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒருவருக்கு நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு 8க்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். அப்படி நடந்து ஒரு நாள் ஒரு வக்து தொழுகைக்கு வர்றவங்களுக்கு இவ்வளவு நன்மை இருக்குதுன்னா 10 நாட்கள் நாம் அல்லாஹுக்காக துன்யாவை விடுகிறோம், வியாபாரத்தை விடுகிறோம், குடும்பத்தை விடுகிறோம், மனைவி மக்களை விடுகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளிவாசலில் வந்து 10 நாள் உட்கார்ந்தோன்னு சொல்லி சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள், வியாபாரத்தில் நஷ்டம் வருமா? அல்லாஹுக்காக விடப்பட்ட வியாபாரத்தில் நஷ்டம் வருமா என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹுக்காக நாம் விட்டு வந்த குடும்பத்திலே ஏதாவது கஷ்டம் வருமா?
ஏதாவது சிரமங்கள் வருமா? நோய் நொடிகளிலிருந்து எல்லா விதமான பலா முசீபத்துகளும் நம்மை விட்டு தீரணும்னு சொன்னால் மனசார நாம் துன்யாவை அல்லாஹுவுக்காக ஒதுக்க வேண்டும். அதற்கான மிகச்சரியான சந்தர்ப்பம்தான் இந்த ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள். இதனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கிறது, பேசினால் நிறைய பேச வேண்டும். நேரத்தினுடைய சுருக்கத்தை கருதி அல்லாஹுவுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக, ஊரின் பரக்கத்திற்காக, வளத்திற்காக, உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய பரக்கத்திற்காக, உங்களை சூழ்ந்திருக்கிற பலா முசீபத்துகள் நீங்குவதற்காக அல்லாஹுடைய பாதையில், அல்லாஹுடைய பள்ளிவாசலில் 10 நாட்கள் முழுமையாக இருப்பதற்கு நியத் செய்யுங்கள். அதிலே ஆக குறைவாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதில் அல்லாஹ் பரக்கத் செய்யும். 10 நாள் இருக்க முடியலங்கிற காரணத்துக்காக ஏத்திகாஃபை விட்டுவிட வேண்டாம். ஒருவேளை உங்களால் முடியவில்லை இருந்துதான் ஆக வேண்டும்னு மனசு ஆசைப்பட்டால் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது இருங்கள், அல்லது வித்திரி என்கிற அடிப்படையில் 3 நாட்கள் இருங்கள். 10 நாட்களுக்கு நியத் செய்தால் ஆக குறைந்தபட்சம் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய நியத்திற்கு தகுந்தால் போல் நசீபாக்குவான். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய 10 நாட்கள் நாளை மறுதினத்திலிருந்து துவங்க இருக்கிறது. அல்லாஹுடைய கிருபையால், இறைவனால் வாக்களிக்கப்பட்ட ரஹ்மத்தை, மகிழ்ச்சிரத்தை, நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடிய இதுக்கும் என நாளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.